வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது யுஃபோரியா அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. பூமிகா, சாரா, கௌதம் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு டீனேஜ் பொண்ணு அசால்ட் பண்ணப்படுறா, அதுக்கு காரணமானவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய ஒரு சோஷியல் ட்ராமா. ஸ்டார்டிங்லேயே பூமிகா தனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் போது அப்படியே நம்ம சாராவோட கதையை காட்டுறாங்க. சாரா தன்னோட அப்பா, அம்மா அண்ட் தம்பியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது சில பசங்கனால செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படுறாங்க. இந்த சம்பவத்துக்கு சாராவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, பூமிகா யார் இந்த கதையில், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே சாராவோட கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற அந்த விஷயங்களை ரொம்பவே நீட்டாக காட்டியிருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த கோர்ட் ரூம் ட்ராமா ரிலேட்டட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஆல்சோ பெற்றோர்களின் வளர்ப்பு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும், அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வேலை இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. பட் அதுக்கப்புறம் அந்த செகண்ட் சான்ஸ் ரிலேட்டடான சில காட்சிகள், அந்த அம்மாக்கும் பையனுக்குமான அந்த கிளாஷு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ட்ராமா, அதுக்கப்புறம் சில ட்ரக் கார்ட்டல் ரிலேட்டடான விஷயங்கள், இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு பெருசாக ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்பவே சாலிடாக எழுதியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பேக்ட்ஃபுல் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் போர்ஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக பெட்டராக எடுத்துருக்கலாம். பட் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான படம் தான். என்னோட ரேட்டிங் வந்து 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ராவாக சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.